ஏன்னா நிறைய ஒர்க்கிங் லேடிஸ் இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷன் மதர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா என்ன சும்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்க, போனாலே டாக்டர் வந்து ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க, டாக்டர் வந்து 4 மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் சைடுக்கே டெலிவரிக்கு தான் போயிருப்பாங்க. சி தட் டைம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ பர்டிகுலர்லி நிறைய லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுனால நிறைய லேடிஸ்க்கு வந்து பேபி மூவ் ஆச்சா மார்னிங்லேருந்து கேட்டால் டாக்டர் நான் கவனிக்கவே இல்லை டாக்டர்னு சொல்லுவாங்க. ரியலி ட்ரூத் இது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஜாபில் இருக்கும். ஸோ இப்போ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த லேடி வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறப்ப பேபி மூவ் ஆச்சான்றதை கவனிக்கிறதுக்கு கூட அவங்களால வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து மாறாது. ஸோ அந்தளவுக்கு இருக்கிறப்ப டெஃபினெட்லி தே ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் செக்அப். அப்போ தான் வந்து பேபி வெயிட் கரெக்டாக இருக்கா, க்ரோத் கரெக்டாக இருக்கா, இவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்குது, ஸ்ட்ரெஸ், அதாவது மைண்ட் ஒர்க்குனா வந்து ஃபிசிக்கல் ஒர்க் இல்லை, பட் பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடிய லேடிஸ், மோஸ்ட்லி டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க கூட ப்ராப்பரான அந்த சப்ளிமெண்ட்ஸு, கால்சியம், அயன், ஃபோலிக் அந்த மாதிரி எடுத்துக்கிறது. ப்ளஸ் இப்போ எங்ககிட்ட வராங்க அப்படின்னா ஷியோராக வி வில் கிவ் அ கவுன்சிலிங். எப்படி வந்து அவங்கள வந்து அந்த மந்த்து ஒவ்வொரு மந்த்துக்கும் சில பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சில பர்டிகுலர் இஷ்யூஸ் இருக்கும், எப்படி அந்த மந்தில் வந்து அவங்கள வந்து கேர் பண்ணிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க ஹஸ்பண்ட், அவங்களுடைய மாமியார் கூட யார் யார் வராங்களோ அவங்களுக்கும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படி சொல்கிறப்ப தான் வந்து அவங்களுக்கும் அதோட முக்கியத்துவம் தெரியும்.